இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு 10K ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணுறது இவ்வளோ ஈஸி அப்படின்னு எனக்கு முன்னாடி தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நாட் ஜஸ்ட் 10K, ஐ எம் கோயிங் டு கிராஸ் 20K. பட் கிராஸ் ஆகாததை இங்கே போட முடியாது இல்லையா? ஆக்சுவலி ஹவ் ஐ காட் 20K ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் இன் அரௌண்ட் 40 days அப்படின்னு போட்டிருந்தா இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். பட் தட்ஸ் ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ணேன். ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டு இதை வந்து அப்படியே மறைச்சி ஒவ்வொரு டிப்பாக காமிச்சு உங்களை வந்து கடைசி வீடியோ வரைக்கும் கூப்பிட்டு போகிறதுக்கு அந்த ட்ரிக்கெல்லாம் நான் ஹேண்டில் பண்ண விரும்பலை. ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணேன். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா திஸ் இஸ் நாட் த ரைட் வீடியோ ஃபார் யூ. பட் இந்த ஒவ்வொன்றுத்துலேயும் நான் என்ன பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு நான் இதில் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஃபாலோவர்ஸ் வந்து மேட்டர் கிடையாது. ஓகேவா? அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபாலோவர் கவுண்ட்டை பார்த்து தான் கொலாபே வரப்போகிறாங்க. அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கீங்கன்னா, உங்கள் ஃபாலோவர் கவுண்ட்டை பார்த்து தான் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? உங்களோட கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா, உங்கள் சர்வீஸை வந்து அவைல் பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஃபாலோவர்ஸ் தான். பட் இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு 10K ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1000 பீப்புள் தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். அரௌண்ட் 1000 பீப்புள் தான் உங்கள் வீடியோவில் வந்து என்கேஜ் பண்ணுறாங்க, உங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 9000 ஃபாலோவர்ஸ் வந்து வேஸ்ட்டு. அது அது வந்து நிதர்சனமான உண்மை. இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதை ரொம்ப லேட்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதாவது புதுசாக இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்களோட கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. சில வீடியோ நல்லா பர்ஃபார்ம் ஆகும். ஏன் அந்த வீடியோ நல்லா பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மேபி அந்த வீடியோக்கான கான்டென்ட் வந்து ப்ராடர் ஆடியன்ஸை அட்ரஸ் பண்ணுற கான்டென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்னோட வீடியோவிலே இங்கே பாருங்கள், இந்த 3 வீடியோ வந்து நல்லா போயிருந்திருக்கும். சாரி, ஆமாம், இந்த 3 வீடியோ நல்லா போயிருந்திருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியூஸே பாருங்கள், அரௌண்ட் இது 500,000, இது வந்து 1 million டச் பண்ண போகுது. இந்த வீடியோஸ்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து லூசிங் மணி டு பிளிங்கிட், ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட்ன்றது வந்து இப்போ எல்லாருமே வந்து ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் நம்மளும் தான் மணி லூஸ் பண்ணுறோம், நம்மளும் தான் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்னன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் இது ப்ராடர் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இது வந்து கிட்டத்தட்ட 500,000. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாயீஸ் ஆர் அன்எத்திக்கலா அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்கும் ரீச் ஆகுதுனால கிட்டத்தட்ட 1 million வியூஸ் வந்து இது டச் பண்ண போகுது. ஆனால் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்க்கணும். என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இல்லை மீடியம் ஸ்கேல்டு பிஸ்னஸ் வச்சுருக்கோங்க. ஓகேவா? அவங்களுக்கான பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நாலேஜ் தான், எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஜஸ்ட் ஷேரிங் இட் வித் தெம். ஸோ இதனால் எனக்கு ஏதாவது பெனிஃபிட் வரப்போதா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் இல்லை எல்லா பிஸ்னஸஸ்க்கும் வந்து பெனிஃபிட் ஓரியன்டாக தான் வீடியோஸ் போடுவாங்க. கரெக்டாக? இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோ போடுறாரு அப்படின்னா அவருக்கு பிராண்ட் கொலாப் வேணும், அவருக்கு வந்து அவர் ஏதாவது ப்ராடக்டை சேல் பண்ணுறாருன்னா அந்த ப்ராடக்டை வந்து சேல் ஆகணும், இல்லை அவர் வேற ஒரு பிராண்டோட ப்ராடக்டை வந்து அஃபிலியேட்டாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த அஃபிலியேட் சேல்ஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் இருக்கும் வீடியோ போடுறது. சும்மானா யாருமே வந்து வீடியோ போட மாட்டாங்க. மேபி இனிஷியல் டேஸ் பேஷனுக்காக வீடியோ போடலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லா இன்ஃப்ளூயன்சருமே வந்து ஒரு கோலோட தான் வந்து வீடியோ போடுவாங்க. அண்ட் த சேம் அப்ளைஸ் டு பிஸ்னஸஸ். அவங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்கணும், அவங்களுக்கு சர்வீஸ்க்கு நிறைய என்கொயரி வரணும், லீட்ஸ் வரணுன்றதுக்காக தான் போடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல் ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபாலோவர் கவுண்ட் வந்து என்ன கேட்டால் இது ஒரு வேனிட்டி மெட்ரிக். இதை வந்து பெருசாக நம்ம வந்து பிராக் பண்ணிக்க தேவையில்லை. இதை
அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி, அக்ராஸ் த கான்டென்ட் இண்டஸ்ட்ரி, ஈவன் பிராண்ட்ஸுமே வந்து ரியலைஸ் பண்ணணும். ஆனால் பிராண்ட்ஸ் இதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபாலோவர்ஸ் மெட்ரிக்கை வந்து ஒரு பெரிய மெட்ரிக், அதுதான் என்ட்ரி பாயிண்ட்டாக. இப்போது நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து மார்க்ஸ் இருக்கு இல்லையா, மார்க்ஸை தான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக, ஸ்கூலில் எடுக்கிற மார்க்கை தான் வந்து மெரிட்டாக எடுத்துக்கிட்டு காலேஜ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. காலேஜில் எடுக்கிற மார்க்ஸ் தான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். பட் மார்க் உங்களை டிட்டர்மைன் பண்ணாது இல்லையா, அதே மாதிரி தான் ஃபாலோவர்ஸ் உங்களை டிட்டர்மைன் பண்ணாது. அண்ட் எந்த வகையிலையும் ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டை பார்த்து யாருமே வந்து ஏமாந்துடக்கூடாது. மேபி எனக்கு வந்து 18K ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், ஆனால் இந்த 18K ஃபாலோவர்ஸில் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் ஒரு 8000 பேர் மட்டும்தான் இருக்கலாம். ஓகேவா, ஐ டோன்ட் நோ. ஸோ ஆனால் அந்த 18Kல வந்து பிரோஜனம் இல்லை இல்லையா. ஸோ அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பட் இந்த இண்டஸ்ட்ரி இது வந்து டோட்டலாக இந்த கிரியேட்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்தால் தான் இந்த ஃபாலோவர் ஃபோக்கஸ்லேருந்து என்கேஜ்மெண்ட் ஃபோக்கஸ்க்கு மூவ் ஆகும். இதெல்லாம் தான் என்கேஜ்மெண்ட் ஃபோக்கஸு, ஐ மீன் என்கேஜ்மெண்ட் மெட்ரிக்கு. எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ லைக்ஸ் வருது, எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் சேவ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டு. ஓகேவா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், ஆனால் என்கேஜ்மெண்ட் வந்து சும்மா இப்போ நீங்கள் என்னோட என்கேஜ்மெண்ட் பார்க்குறீங்க இல்லையா, இந்த என்கேஜ்மெண்ட் தான் அவங்களுக்குமே இருக்கும். ஸோ என்ன பிரயோஜனம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறதுல என்ன பிரயோஜனம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ தட் இஸ் ஒன். பட் சின்ஸ் த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு ஷோ யூ வாட் ஐ டிட் டு அச்சீவ் இட் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் அண்ட் வித் மினிமல் எஃபர்ட். நான் பெரிய எஃபர்ட்லாம் போடல. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 போஸ்ட் தான் பண்ணியிருக்கேன் நான். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. ஓகேவா, அரௌண்ட் 40 வீடியோஸ் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு மாதம் 10 நாளில் ஒருத்தரால் வந்து 20K கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது எதனால் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ டிப் 1, யூ நீட் டு ரெடியூஸ் த கிளட்டர். கிளட்டர்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து இது எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே நடக்கும், பிஸ்னஸ்க்கு யூஸ்வலாக நடக்காது. பிஸ்னஸஸ் வந்து லேசர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஆஸ் ஃபார் as சோஷியல் மீடியா இஸ் கன்சர்ன், அவங்களோட பிஸ்னஸ் நேமில் ப்ரொஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, அவங்க பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக வந்து கான்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கிரியேட்டர்ஸ்க்கு என்னன்னா, நீஷ்னு ஒரு ஐட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். எதை பற்றி பேசணும், எந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேசணும், எதில் நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் எடுக்கும். எனக்கு ரொம்ப வருஷம் எடுத்துச்சு. ஓகேவா, எனக்கு வந்து நான் 10 வருஷம் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். நான் காலேஜ் முடித்து ஜாபில் ஜாயின் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. நான் 10 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். சீரியஸ்லி டிஃப்ரெண்ட் யூடியூப் சேனல்ஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஸ்கூலிங் வந்து பயாலஜி, ஒரு டாக்டர் ஆகணுன்ற எய்மில் தான் வந்து நான் ஆரம்பித்தேன். ஸோ ஐ நோ பயாலஜின்றதுனால மெடிக்கலில் நிறைய மித்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஹெல்த் கேரில். ஸோ மித்ஸை பஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இர்ஃபான் மாதிரி நானும் ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் ஆகிடலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆரம்பித்தேன். ஸோ நிறைய வச்சுருந்தேன். இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ யூ. நான் வந்து என்னோட ஃபேஸ்புக் போயிட்டு பேஜஸ்லாம் லிஸ்ட் ஆகும் இல்லையா, நீங்கள் எந்தெந்த பேஜ்லலாம் ஓனராக இருக்கீங்கன்னு அதை கிளிக் பண்ணால் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகலாம். அத்தனை பேஜஸ்க்கு நான் ஓனராக இருந்தேன். டிஃப்ரெண்ட் நீஷில் காலை வச்சேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. 10 வருஷமாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சீரியஸ்லி இது இப்போ நீங்கள் பார்க்குற நம்பர் வந்து என்னோட 10 வருஷம் லேர்னிங். டிஃப்ரெண்ட் யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் ஆரம்பித்து ஒவ்வொன்றுத்துலேயும் தோற்று போய் அந்த ஒவ்வொன்றுத்துலேயும் வந்த டேக்அவேனால வந்த லேர்னிங்ஸ்னால வந்த ரிசல்ட் இது. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேணாம், லாஸ்ட்டாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு கப்புள் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். ஓகேவா, ஸோ நானும் என்னோடய ஒய்ஃபும் விலாக் மாதிரி போட்டுருப்போம். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருந்துச்சு,
அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நான் சும்மா vlog மாதிரி பேக்ரவுண்டில் இன்ஸ்டாகிராம் மியூசிக் ஒன்று போட்டு விட்டு அந்த நாள் என்னென்ன நடந்துச்சோ அதை கிளிப்பிங்ஸ் மாதிரி போடுறது அதெல்லாம் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ பேசிக்லி நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்றத வந்து நீங்கள் ஆர்டிஸ்டிக்காக ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அட் த சேம் டைம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் நான். இந்த பக்கம் யூடியூப்பு, கப்புள் விலாகு, இந்த பக்கம் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலு, இந்த பக்கம் பிரவீன் சைமன் இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலு, இதுலேயுமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41 போஸ்ட் தான் காமிக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 30 போஸ்ட் நான் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்லாம் இப்போ இருக்காது, அதை நான் delete பண்ணிட்டேன். ஓகேவா? ஏன் delete பண்ணேன் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் உட்காந்துட்டேன், நோ நோ நோ, எல்லா லீவரையும் புல் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. அட் அ டைம் ஒரு லீவர் தான் புல் பண்ணும். என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து நான் கப்புள் vlog பண்ண போகிறேன்னா, இல்லை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் என்னென்ன பண்ணுறேன்றத vlog-ஆ போட போகிறேன்னா ஆர்டிஸ்டிக்காக, இல்லை நான் வந்து பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பற்றி பேச போகிறேன்னா, உட்காந்து யோசித்தேன். நல்ல டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு. உட்காந்து யோசிச்சு ஒரு விஷயத்துக்கு அரைவானேன். நான் வந்து பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பற்றி தான் பேச போகிறேன். நான் இந்த கப்புள் விலாகு, இந்த எனக்கு வந்து ஒரு என்னோட டெய்லி இந்த விலாகு அதெல்லாம் நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். ஐ வாண்ட் டு டூ திஸ் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ கிளட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இதை தான் பண்ண போகிறேன்ற ஃபோக்கஸ்க்கு நான் வந்துட்டேன். அதுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம் கைஸ். அதுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் அட் அ டைம் நீங்கள் வந்து ஏதாவது 2 விஷயமாச்சும் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த 2 விஷயத்தில் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பெரிய போராட்டமாக இருக்கும். எனக்கு போராட்டமாக தான் இருந்துச்சு. அதாவது யோசிச்சு பாருங்க, கப்புள் vlog வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே வந்து நான் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? கப்புள் vlog வந்து என் ஒய்ஃப் கூட பண்ணுறது. ஓகேவா? ஸோ வெளியே எங்கே போகிறோம், ஒரு பாண்டிச்சேரியில் வந்து லாத்தாரான்னு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். ஓகேவா? அந்த ஹோட்டல்லேருந்து அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோன்ற ஒரு vlog மாதிரி நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு. ஏன் அந்த வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன்னா, எந்த மெட்ரிக்கை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கமெண்ட்ஸில் வந்து என்கொயர் பண்ணியிருந்தாங்க, இந்த லாத்தாரா ஹோட்டல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ஸ்டே அப்படின்னு. அப்போ தான் அந்த ரெலவெண்ட் கமெண்ட் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் திஸ் ஹிட்ஸ் த ரைட் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் பெருசாக எஃபர்ட்லாம் போட தேவையில்ல. ஆஸ் அண்ட் வென் இட் ஹேப்பன்ஸ் யூ ஜஸ்ட் ஷூட் அண்ட் எடிட் இட் அண்ட் புஷ் இட் லைவ். ஸோ அது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. கப்புள் vlog வந்து ஈஸியாக இருந்துச்சு. இதை வந்து நான் கஷ்டம்னு தான் சொல்லுவேன். இதை நான் பேசணும், ஒரு வீடியோ நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த வீடியோவில் மட்டும் நான் பிளிங்கிட் பற்றி, ஜெப்டோ பற்றி, இன்ஸ்டாமார்ட் பற்றி பேசியிருக்கேன். நாட் ஜஸ்ட் இந்த 3, இது இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் பற்றி நான் பேசியிருக்கேன். அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னா மென்டலி நான் அதுக்கு ஒர்க் பண்ணணும். ஈவன் தோ எப்படி நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஈவன் தோ வந்து இது எனக்கு ஃப்ளோவாக வரும், இது என்னோட எக்ஸ்பர்டீஸ்லேருந்து தான் வருது அப்படின்னாலுமே உட்காந்து மென்டலி இதுக்கு எஃபர்ட் போட்டால் தான் இது வரும், இந்த கான்டென்ட் வரும். பட் ஐ ஹவ் டிசைடட், நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். 2வது 1 வீடியோ a day சேலஞ்ச். இது கிரிஞ்சு மாதிரி இருக்கும். எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு இருப்பாங்க, day 1 ஆஃப் டூயிங் திஸ் திங், day 2 ஆஃப் டூயிங் திஸ் திங் அப்படின்ட்டு. பட் திஸ் ஒர்க்ஸ். நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கமிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே வரும். என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, என் ஃப்ரெண்டும் இப்போ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுட்ருக்காரு. அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது. அவருக்கும் கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங்கில் 10 years எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னுவார். அதாவது நீங்கள் யூஸ்வலாக நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, சிங்கிள் பர்சன் பிஸ்னஸை விட ஃபவுண்டர் அண்ட் கோஃபவுண்டர் 2 பேர் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஃபெயிலியரும் ஆகும். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஈஸியாக சண்டை வரும். சண்டை வந்து பிஸ்னஸ் பிரேக் ஆனதெல்லாம் வந்து நிறைய ஸ்டோரி. பட் யூஸ்வலாக
2 பேர் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸ் வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அக்கௌண்டபிலிட்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கௌண்டபிளாக இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, இன்னொருத்தர் அதுக்கு வந்து அக்கௌண்டபிளாக, ஐ மீன் அவன் பண்ணுறானா இல்லையான்றத வந்து பார்த்துன்னு இருப்பார். இவருக்குமே ஐயோ நம்ம சொல்லிட்டோம் அதை பண்ணணும், அவன் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறதுனால he feels accountable and do that. ஸோ இந்த நான் வந்து 100 டேஸ்க்கு நான் இதை பண்ண போகிறேன், ஒரு விஷயத்த பண்ண போகிறேன், 100 டேஸ்க்கு நான் இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பப்ளிக்லி அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, somehow you will feel like நீங்கள் வந்து ஓவர்சீ பண்ணப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிடும். ஓகேவா? நோபடி கேர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பப்ளிக்கில் வந்து நான் 100 டேஸ் நான் இந்த வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் போடல அப்படின்னா ஒருத்தனும் வந்து கேட்க மாட்டான். ஓகேவா? நோபடி கேர்ஸ். நீங்கள் காணாமல் போயிட்டா கூட, இப்போ நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து திடீர்னு நிறுத்திட்டேன், எனக்கு எதா ஆயிடுச்சு, நான் காணா போயிட்டேன்னா கூட யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? பட் நம்மளுக்கு ஒன்று தோணும், நம்மளுக்கு வந்து ஐயோ பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து பப்ளிக்லி கமிட் பண்ணிட்டோம், வாட் இஃப் அவன் வந்து கேட்டா என்ன பண்ணுறது, இவன் வந்து கேட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தாட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருவோம். நான் என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கமிட் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் ரொம்ப மெட்ரிக் ட்ரிவனாக கமிட் பண்ணேன். பை டிசம்பர் 31st 2025 எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அப்படின்றத நான் கமிட் பண்ணேன். ஓகேவா? நிறைய பேர்கிட்ட கமிட் பண்ணேன். அதுவே எனக்கு ஒரு புஷிங் ஃபேக்டர் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ என்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து நான் டெய்லி வீடியோ போட போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு நாள் நான் கொஞ்சம் அசதியாக வந்து உட்காந்தாலும் என் ஒய்ஃப் வந்து கேட்பா, என்ன வீடியோ போடலையா அப்படின்ட்டு. அந்த அந்த கேட்குறாளே அப்படின்ற ஒரு ஈகோலே உட்காந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ திஸ் ரியலி ஒர்க் ஃபார் மீ. 3வது, இதை வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நான் பண்ணியிருக்கேன். 10 வருஷமா நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு கேமரா இருக்கணும், ஒரு செட்டப் இருக்கணும், ஒரு லைட்டிங் இருக்கணும். அஃப்கோர்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கணுன்றது வேற, வீடியோவே வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டு. ஆனால் இனிஷியல் டேஸில் இதெல்லாம் மேட்ரே கிடையாது. இனிஷியல் டேஸில் எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷனை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷனை குறைக்கணும். ஃப்ரிக்ஷன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலி இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 41 வீடியோஸு, இதில் எதுவுமே வந்து ஃபோனில் கூட நான் ரெக்கார்ட் பண்ணல. ஓகேவா? கேமராவும் கிடையாது, இது ஃபோனும் கிடையாது. இதெல்லாம் வெப்கேம் ரெக்கார்டிங்கு. வெப்கேம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். வெப்கேம்னா நான் இப்போ வந்து மேக்புக் ஏர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட வெப்கேமு மேக்புக் ஏரோட வெப்கேம் ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஐஃபோன் சொல்லலாம், ஐஃபோன் கேமரா வந்து பவர்ஃபுல். என்கிட்ட ஐஃபோன் இருக்குது. ஓகேவா? ஐஃபோன் வச்சுருக்கேன். ஆனால் நான் அதை யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா, ஐஃபோன் எடுக்கணும், ஓகேவா, ட்ரைபாட் வைக்கணும், ஸ்டாண்டில் செட்டப் பண்ணணும், ஓகேவா, கரெக்டாக இருக்கணும். மோஸ்ட்லி நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேக் கேம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பேக் கேம் நான் யூஸ் பண்ணுறேன், இப்படி வைக்கிறேன் அப்படின்னா நான் கரெக்டாக இருக்கனான பொசிஷன் வந்து ஆப்பிள் வாட்சில் பார்ப்பேன். ஆப்பிள் வாட்சில் கேமரா ஆன் பண்ணாலே ஐஃபோனோட ஸ்ட்ரீம் வந்து வரும். ஸோ கரெக்டாக இருக்கனான்னு பார்க்கணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும். எனக்கு அதெல்லாம் வேணாம். அது எல்லாமே ஃப்ரிக்ஷன். எந்த அளவுக்கு ட்ரைபாடை கூட நான் இதில் வந்து மவுண்ட் பண்ணணுன்றதை வந்து நான் ஃப்ரிக்ஷனாக பார்த்தேன். லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ரெக்கார்ட், அவ்வளோதான் என்னோட ரெக்கார்டிங் ப்ராசஸ். சீரியஸ்லி சேயிங், 41 வீடியோவும் லேப்டாப் வெப்கேம் ரெக்கார்டிங். நான் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக என்ன பண்ணினேன் அப்படின்னா, வெப்கேம் ரெக்கார்டிங் வந்து நீங்கள் யூஸ்வலாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தாலே பிக்சலேட் ஆகுறது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால அதை வந்து வெர்டிக்கலாக மாற்றாமல், வெர்டிக்கலாக நான் இதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜூம்டுன்னா தெரியும். ஜூம்டுன்னா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிக்சலேட் ஆகுறது, வீடியோ குவாலிட்டி தெரிஞ்சிடும். அதனால அதை ஹரிசான்டலாக அப்படியே நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஹரிசான்டலாக ஃபிட் பண்ணும்போது வீடியோ சைஸ் சின்னதாகிடுது. அதனால அது பிக்சலேட்டாக இருக்கிறது வந்து தெரியல. ஸோ என்னால் இதை வெர்டிக்கலாக பண்ணியிருக்க முடியும், ஆனால் ஐ டென்ட் வாண்ட் டு டூ இட். அண்ட் இந்த ஃபார்மேட் நான் அடாப்ட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அது நான் வேற ஒரு வீடியோவில் கூட நான் சொல்கிறேன்.
ஸோ நோ கியர்ஸ் எதுவுமே கிடையாது. ஈவன் மைக்கு கூட கிடையாது. மேக் புக் தான். அதாவது மேக் புக்கில் குவிக் டைம்னு ஒரு இன்பில்ட் ஆப் இருக்குது. குவிக் டைம் ஓப்பன் பண்ணி நியூ மூவி கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். அதாவது வெப்கேம் ஓப்பன் ஆகிடும். அப்படியே ரெக்கார்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேச வேண்டியதான். ஸோ தட் இஸ் வாட் ஐ டிட். ஈவன் நீங்கள் வந்து விண்டோஸில் கூட இதை பண்ணலாம். இன்கேஸ் நான் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன், கேமரா மேட்ரே கிடையாது, நீங்கள் மொபைல் கூட தேவையில்லை, வெப்கேம்லேயே ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து 10K ஃபாலோவர்ஸை கிராஸ் பண்ணலான்னு நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா ஈவன் விண்டோஸில் கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். 4வது, ரிட்டன்ஷன் எடிட்டே கிடையாது. ரிட்டன்ஷன் எடிட்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தஸ் புஸ்ன்னு வருது இல்லையா, ரீல்ஸ்னாலே ரிட்டன்ஷன் எடிட் தான். ஸ்க்ரோல் பண்ண அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து கம்மியாயிடுச்சு. ஓகேவா, நம்மளால ஒரு ரீலையே முழுசாக பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது அதுலேயே வந்து ரிட்டன்ஷன் எடிட் போடுவாங்க. ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை விஷுவல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிட்டன்ஷன் எடிட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது ஏன் பிடிக்கல என்னன்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு வயசாயிடுச்சா என்ன அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இப்போல்லாம் என்ன மாதிரி வீடியோஸ் பிடிக்குது அப்படின்னா, ஒருத்தர் ஜஸ்ட் கேமராவை ஆன் பண்ணி கட்டே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்டே இல்லை, ஈவன் தோ அவங்க நடுவில் ஸ்டாமர் ஆகுறாங்க, நடுவில் வந்து யோசிக்கிறாங்க, சைலண்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து விஜய் வரதராஜ் தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. விஜய் வரதராஜ் இவரோட ஓக்கல் ஒலி பாட்காஸ்ட் கேட்டு பாருங்க. ஓக்கல் ஒலி பாட்காஸ்ட் அண்ட் இப்போ வந்து நிறைய விளாக் பண்ணிட்டு இருக்கிறார். விளாக்லேயும் அதே இதுதான், அதே ஸ்ட்ராட்டஜி தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஹி ஜஸ்ட் ஹிட் த ரெக்கார்ட் பட்டன், அப்படியே பேசுவார், அண்ட் ஹிட் த ஸ்டாப் பட்டன், அப்படியே அப்லோட் பண்ணுறாரு. நடுவில் பாஸ்லாம் விட்டுருப்பாரு. ஓகேவா, நடுவில் சில ஸ்டீவ் ஜாப்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்டத்தட்ட 20 செகண்ட் இந்த மாதிரி யோசிப்பார். அதை அப்படியே காமிப்பாங்க, 20 செகண்ட் யோசிச்சு பதில் சொல்லுவார். அந்த மாதிரி விஜய் வரது நடுவில் பாஸ்லாம் விடுவார். அதை கட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் நினச்சா அதை கட் பண்ணிவிட்டு அவர் தொடர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு நல்ல எடிட், ஒரு நல்ல பாட்காஸ்ட் எபிசோட் எடிட்டை கொடுத்துருக்கலாம். அவர் அப்படி பண்ணல. ஆனால் எனக்கு அது பிடிக்கும். எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு அது பிடிக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த ரிட்டன்ஷன் எடிட்டுக்கு அலர்ஜிக் ஆகிட்டு வராங்க. ஓகேவா, பொறுமையாக ஒரு ஆத்தென்டிக் வீடியோ பார்க்கணுன்ற நீடு இருக்கீங்க. ஓகேவா, நான் நிறைய பேர் நான் வந்து எடிட் பண்ணணும், எனக்கு வந்து எடிட்டிங்க்கெலாம் டைம் இல்லை, ஷூட் கூட பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிற மாதிரி கேமரா ஆன் பண்ணி ஷூட் பண்ணிடலாம், ஆனால் எடிட் பண்ணுறது பெரிய வேலை அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, பீட் பிஸ்னஸ் ஃபார் அ பிஸ்னஸ் ஆர் ஈவன் ஃபார் அன் இன்ஃப்ளூயன்சர், யூ ஆர் மேக்கிங் அ பிக் மிஸ்டேக். தெர் ஆர் பீப்புள் அவுட் தேர் ஹூ want to see the raw version of you. இந்த வீடியோவை நான் அப்படியே தான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஐம் நாட் gonna do any edits on this video. ஸோ அதுதான் ஃபுல்லாக அன்ஃபில்டர்டு வெர்ஷன். நான் பெருசாக எதுவுமே எடிட்லாம் பண்ணலை. அஃப்கோர்ஸ் விஜய் வரதராஜ் லெவலுக்குலாம் என்னால் பேச முடியாது. ஆரம்பித்து எண்டு வரைக்கும் ஃப்ளோவில் என்னால் பேச முடியல. ஓகேவா, நான் ஒரு ஸ்டோரி சொல்லும் போது இதை ஸ்ட்ரெச்சாக பேசிகிட்டு இருக்கேன், ஃபுல் ஸ்ட்ரெச்சில். பட் என்னால் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், இந்த வீடியோஸ்லாம் அந்த மாதிரி பேச முடியல. டெஃபினெட்லி நடுவில் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் இருந்துச்சு, நான் டிஃப்ரெண்ட் டேக்ஸை வந்து கட் பண்ணேன். பட் நிறைய பி ரோல்ஸ் போடுறது, நடுவில் நிறைய வீடியோ போடுறது, பின்னாடிலாம் பேக்ரவுண்ட் வர மாதிரி பின்னாடிலாம் வீடியோ போகும், அந்த மாதிரி போடுறது என்னால் பண்ண முடியும். ஓகேவா, என்னால் பண்ண முடியும். நான் ரொம்ப வருஷமாக கான்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஐ நோ எடிட்டிங், என்னால் பண்ண முடியும். ஆனால் நான் பண்ணலை. அதெல்லாம் பண்ணால் டைம் வந்து அதிகமாகும். நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ, இந்த 40 வீடியோவில் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 hour தான். ஓகேவா, ஷூட் பண்ணுறதுக்கு 15 to 20 minutes ஷூட் பண்ணி முடிச்சிருவேன். எடிட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 30 minutes, அவ்வளோதான். 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த ஒன் hour ஸ்பெண்ட் பண்ணி பண்ணதுனால தான் என்னால் கண்டினியூ பண்ண முடிஞ்சது. இதே ஒவ்வொரு வீடியோவும் உட்காந்து
நான் வந்து 2 மணி நேரம் எடிட் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஷூட் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் நான் 3 மணி நேரம் எடுத்திருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 3வது நாளே நான் எக்ஸாஸ்ட் ஆயிருப்பேன். அஃப்கோர்ஸ் எடிட்டிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், கேமரா குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்புறமா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நல்ல நல்ல ஃபாலோவர்ஸ் வரும்போது, நல்ல பிராண்ட் டீல்ஸ்லாம் வருது, நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து உங்களோட அட்வைஸ் கேட்குறாங்க, அவங்க கிட்ட இருக்க தே ஆர் ரெடி டு ஓப்பன் தேர் பாக்கெட்ஸ் ஃபார் யூன்ற நிலைமை வரும்போது நீங்கள் வந்து கேமரா கியர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல நல்ல எடிட்டராக ஹையர் பண்ணி நீங்கள் வந்து அந்த எடிட்டர்கிட்ட கொடுத்துடலாம். எடிட்டருக்கு காசு கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆரம்ப கட்டத்தில் இதுலேருந்து ₹1 கூட வரலை அப்படின்னு இருக்கும்போது, நோபடி இஸ் ரெடி டு ஓப்பன் தேர் பாக்கெட்ஸ் ஃபார் யூன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் மினிமலாக பண்ணுறது தான் கரெக்டு. எஸ்பெஷலி எடிட்டிங். என்னோட எடிட்டிங் ஸ்டைலே சக் 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 அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மேலே ஒரு டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் கூட கிடையாது. அவுட்டெடு, எக்ஸ்போர்ட் பண்ணு, பப்ளிஷ் பண்ணு, முடிஞ்சது. இதனால தான் என்னால் தொடர்ந்து போட முடிஞ்சது. கன்சிஸ்டன்சி ரொம்ப பெரிய மேட்டர். நான் இங்கே கன்சிஸ்டன்சின்றத அந்த டிப்பில் வந்து ஆடே பண்ணல. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப பெரிய விஷயம், அது முக்கியன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாதான் அல்காரிதமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேவா? லாஸ்ட்டு ஒரு 5 days நான் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வீடியோ போடணும். இன்னைக்கு நான் போடலை அப்படின்னா அல்காரிதம் வில் டேக் அ ஹிட் ஆன் மீ. ஓகேவா? மேபி தப்பாக கூட இருக்கலாம், மேபி அல்காரிதம் ஃபர்கிவிங்காக கூட இருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் உங்களோட ஆடியன்ஸ்க்கு ஃபாலோவர் பேஸ் ஒன்று பில்ட் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கான ப்ராமிஸை நீங்கள் சர்வ் பண்ணணும். நான் டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன்றத அந்த அந்த பெர்ஸ்பெக்ஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ராமிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நாட் ஈவன் டெய்லி பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. இந்த ப்ராமிஸ் நான் சொன்னேன் இல்லையா, 1 video a day சேலஞ்ச், இது டெய்லி பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. வீக்லி நான் த்ரைஸ் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டிங்கன்னா வீக்லி த்ரைஸ் போஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மென்டாலிட்டி இருந்தால் தான் இது கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகும், இல்லைன்னா க்ரோ ஆகாது. 5வது, எக்ஸ்பர்டீஸ். ஃபைண்ட் யுவர் காலிங். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ட்ரை பண்ணிட்டேன், டிஃப்ரெண்ட் நீஷில் ட்ரை பண்ணிட்டேன். நீஷ்ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்டென்ட் நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் இதில் தான் என்னோட எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து இதை நான் வந்து காலிங்னு சொல்லுவேன். இவன் விஜய் வரதராஜும் அப்படி தான் சொல்லுவார். நான் லாஸ்ட்டாக ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால அவர் ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்குன்னு ஒரு காலிங் இருக்கும். ஓகேவா? எனக்கு ஆக்சுவலி கடவுள் பற்றி பேசுறதுலாம் பிடிக்காது. கடவுள் பற்றி பேசுறது எந்த அளவுக்கு பிடிக்காதோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு யூனிவர்ஸ் பற்றி பேசுறதும் பிடிக்காது. ஓகேவா? யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை அவங்களுக்கு திரும்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாத டாபிக். பட் நான் எதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒன்று இருக்குது. ஓகேவா? அது உங்களுக்கு தெரியாது, சீரியஸ்லி தெரியாது. இப்போ கூட உங்களுக்குள்ள அது இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக வரும். ஜென்சி டேர்மில் சொல்லணும்னா யுவர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக வரும். ஆனால் அதை நம்ம ஐடென்டிஃபையே பண்ண மாட்டோம். இப்போ பாருங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் நேச்சுரலாக பேசிகிட்டு இருக்கேன். நான் ரொம்பலாம் ஒன்றும் யோசிக்கல. ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு காலிங் இருக்கும். அது உங்கள் எக்ஸ்பர்டீஸோட மர்ஜ் ஆயிருக்கும். சில விஷயத்த பற்றி வந்து நீங்கள் வாயை திறந்தா ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு அது பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங். வேற எந்த விஷயத்தை பற்றியும் நான் இவ்வளோ லாங்காலாம் பேச மாட்டேன். மேபி நான் வந்து நிறைய ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, மெடிக்கல் மித்ஸை பர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த அளவுக்கு என்னால் கோர்வையாக அந்த விஷயத்தில் பேச முடியல. அதை நான்
பண்ணி பார்த்து தான் ஐடென்டிஃபையே பண்ணேன். இதை நான் இவ்வளோ கோர்வையாக என்னால் பேச முடியுது, இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக என்னால் பேச முடியுது அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு. மேபி என்னோட காலிங்கே இதுதான் போல இருக்கு. கிட்டத்தட்ட இங்கே நீங்கள் 18K ஃபாலோவர்ஸ் தான் பார்க்குறீங்க. என்னால் இன்சைட்ஸ் காமிக்க முடியுதா என்னன்னு தெரியல. நாட் ஜஸ்ட் 18K, இன்னொரு மெட்ரிக்கை நான் காமிக்கிறேன். என்னன்னா பாருங்க, வியூஸ் லாஸ்ட் 30 டேஸ், லாஸ்ட் 30 டேஸில் 2 மில்லியன் வியூஸ். ஓகேவா, கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புளை வித்தின் 30 டேஸில் நான் டச் பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ மேபி அதுதான் என் காலிங்காக இருக்கலாம். நாட் ஜஸ்ட் 2 மில்லியன், மேபி ஒரு மாதத்துக்கு வந்து 10 மில்லியன் 20 மில்லியன் 100 மில்லியன் பீப்புளை கூட நான் டச் பண்ணலாம். என்னோட கான்டென்ட் மூலமாக நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல நான் போடுற கான்டென்ட்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, உண்மையாலுமே பீப்புளோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுதா, அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், அவங்களோட பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணுதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து இதை என்னோட காலிங்காக பார்க்குறேன். வாட் யூ ஆர் சீயிங் ஹியர் இஸ் ஜஸ்ட் 18K and some hundreds and thousands of views and engagements. பட் என்னோட மைண்டில் என்னன்னா, மில்லியன் ஃபாலோவர்ஸ், மில்லியன் வியூஸ், மில்லியன் என்கேஜ்மெண்ட். ஏன் நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கிறேன்னா, அத்தனை பேர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் when it comes to business and marketing. நிறைய பேர் என்னோட ஐ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் திஸ் மெசேஜ். நான் இன்னும் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். சாரி ஃபார் தேட். இஃப் நீங்கள் என்னோடய ஃபாலோவர்ஸாக இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் நான் இதை சொல்லக்கூடாது. பட் ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை டு யுவர் மெசேஜ். நிறைய மெசேஜ், நாட் ஜஸ்ட் 5 மெசேஜ், 10 மெசேஜ், 20 மெசேஜ், நோ, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெசேஜஸ். நிறைய பேர் வந்து ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணுறாங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சில பேர் வந்து கேட்குறாங்க, எப்படி எங்கேருந்து கான்டென்ட் எடுக்கிறீங்க, எப்படி உங்களோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுட்டு எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் யா, திஸ் இஸ் மை காலிங். ஸோ உங்களுக்கு ஒரு காலிங் இருக்கும். when it comes to content creation, நீங்கள் வாய் திறந்தா விடாமல் எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்களோ அந்த நீச்சில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்களா நினச்சாலும் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் நான் பண்ணேன், அதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து 10 இயர்ஸ் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால என்னால் இந்த கான்டென்ட்லாம் ரொம்ப சுலபமாக க்ரியேட் பண்ண முடிஞ்சது. சில டைம்லாம் ப்ரிப்ரேஷனே இருக்காது. கேமரா ஆன் பண்ணிட்டு தான் நான் பேசவே ஆரம்பிப்பேன். ஜாட் டவுனே பண்ணியிருக்க மாட்டேன் பாயிண்ட்ஸை. ஏன்னா ஆஸ் அ மார்க்கெட்டரா நான் வந்து நிறைய விஷயம் ஒரு நாளைக்கு படிக்கிறேன். நான் வந்து பிளாக் போஸ்ட் படிக்கிறேன், நியூஸ் லெட்டர்ஸ் படிக்கிறேன், புக்ஸ் நிறைய படிக்கிறேன், நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். இது எல்லாத்தையும் ஆன் அ டெய்லி பேசிஸ் நிறைய ஆன் திஸ் சாப்டர் நான் கன்சியூம் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது இதுன்னு நல்லா என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஓகேவா, அது தெரில எனக்கு எப்படி அது நேச்சுரலாக வருது அப்படின்னு எனக்கு தெரில. மேபி அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனாலையா இருக்கும். ஸோ யா, என்னோட கான்டென்ட் கிரியேஷன் ப்ராசஸே வந்து இதுதான். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துப்பேன். ஓகேவா, அந்த டாப்பிக்கை பற்றி யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டாபிக் பற்றி எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ நான் ஜாட் டவுன் பண்ணுறேன். ஜாட் டவுன் இந்த சென்ஸ் எழுதுறது கிடையாது. ஐ லிவ் ஆன் ஆப்பிள் நோட்ஸ். ஸோ ஆப்பிள் நோட்ஸில் டக் 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 டக்னு சும்மா ஷார்ட் வேர்ட்ஸ் தான் நோட் பண்ணுவேன். கேமரா ஆன் பண்ணுவேன், பேச ஆரம்பிப்பேன். ஒவ்வொன்றையும் நான் அப்படியே கனெக்ட் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் ப்ரிப்ரேஷன் இல்லாத டைம் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துப்போமே. இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. வைரல் லீவ் லெட்டர் ஜென்சி விசஸ் கார்பரேட்ஸ்.
ஸோ ஒரு ஒரு ஜென்சி வந்து ஒரு லீவ் லெட்டரை போட்டிருக்காங்க. அந்த லீவ் லெட்டர் வந்து எனக்கு வைப் சரியில்லை, அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவ் லெட்டர். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணேன். அவ்வளோதான், அதுதான் ட்ரிகரே. ஒரு ட்ரிகர் இருக்கும். அந்த ட்ரிகரை பிடிச்சி ஜென்சிஸை மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து ஜென்சிஸ் மாறணுமா, கார்ப்பரேட்ஸ் மாறணுமா, கார்ப்பரேட்ஸ் எங்கெங்கெல்லாம் லேக் ஆகுறாங்க அப்படின்னு நான் படுக்க பேச ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் வித் மை எக்ஸ்பர்டீஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு காலிங் இருக்கும், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும், அதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா கான்டென்ட் க்ரியேஷன்றது வந்து ரொம்ப 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 ஈஸியான ப்ராசஸ். அண்ட் 10K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணுறது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ உங்களாலையும் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நான் வேறு எதை பற்றியாவது லாங் ஃபார்ம் வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட் இன் த கமெண்ட்ஸ். I'll definitely do that. So until then, tata, bye bye, see you in the next one.